இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல அந்த சட்டோஷியோட சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிருந்திருக்கும். யாரா சாமி இவன் இந்த மாதிரி சமைக்கிறானேன்னு. அதுக்கப்புறம் தான் தான் பேரு சட்டோஷினோ இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் 10ல 7வது மெம்பர் நான் தான். இந்த ஸ்கூல்ல எல்லாரோடமே நீ பெஸ்டா இருக்கணும்னா முதல்ல நீ எங்க எல்லாரையுமே சர்பாஸ் பண்ணி ஆகணும். கமான் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத காட்டு, அதுவும் சமையல் கலை மூலமானு கேட்க அப்பதான் ஹீரோக்கும் புரியும் எதுக்கு நம்ம அப்பா நம்மள இங்க அனுப்பி விட்டு இருந்திருக்காருன்னு. சரின்னு நம்ம ஹீரோ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க அதுல ஷன் அப்படின்னு ஒரு திறந்திருப்பான்ல, அவன் இன்னும் தூங்கி இருக்க மாட்டான். அப்படியே முழிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கிறத ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அந்த கிளவி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுவே நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு தடவை அந்த சட்டோசி செஞ்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீ மீனை ரெடி பண்ணியிருக்க, அந்த மீன் கூடயே சேர்ந்து கேபேஜ் ஆட் பண்ணியிருக்க, ஓகே கண்டிப்பா உன் ஃபேமிலி ஒரு ட்ரெடிஷனல் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஏன் பாராசா அப்படி நீ யோசிக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் சமைப்பாங்க. கேபேஜ் கூட இந்த மீன் ஆட் பண்றதுங்கிறது இந்த டேஸ்ட் வேற லெவல் எங்கேயோ எடுத்துட்டு போகுதுன்னு அப்படியே நேரா கிச்சன் வந்தவனும் அங்க மீன் இருக்கிறதையும் கவனிச்சுட்டு எங்க கடையை சேர்ந்த சீக்ரெட் மெனுல இருக்கிற 20th ரெசிபியை உனக்கு நான் பண்ணி காட்டுறேன், ஏன்னா அதுலயும் மீன் இருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சமைக்க ஆரம்பிக்கிறானா. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த யூகிங்கிற பொண்ணும் அந்த ரியோகோங்கிற பொண்ணும் கண் விழிச்சிடுறாங்க. என்ன யாரோ சமைக்கிற மாதிரி தெரியுது. நைட் நேரத்துல இது பசிக்குதா என்னன்னு யோசிக்க அப்ப அந்த ஷன்னுங்கிற பையன் முழிச்சிட்டு தானே இருப்பான். இல்ல குக்கிங் பேட்டில் நடக்குதுமா, சட்டோஷி தான் நம்ம ஹீரோவை பேட்டிலுக்கு கூப்பிட்டது, என்ன நடக்குன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க பயங்கரமா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் 4 கப்ல அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். ஓகே இருக்கிற எல்லாருக்கும் இதுவே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட ஆரம்பிங்க மக்களேங்கும் போது அந்த ரியோகாவும் அதை எடுத்துட்டு அதெல்லாம் ஓகே, அங்க ஏதோ டீ மாதிரி இருக்குல்ல அது என்னடா சால்ட் போட்ட டீ, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கூடவே அந்த டீயும் ஒரு கல்ப் ஆச்சிங்கன்னா மீல் ப்ராப்பரா பினிஷ் ஆயிரும்னு சொல்ல இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பசிலினாலும் சாப்பிட்டே ஆகணும்னு தோணுதுன்னு அந்த யூகியும் சொல்லுவாளா. அதுவே அந்த சாப்பாடை பார்த்த சட்டோஷி பையனும் ஓகே இது பாக்குறதுக்கு ஏதோ நார்மலான ஒரு ரைஸ் மாதிரி தான் தெரியுது, எந்த மாதிரியான சீப்பான ரெஸ்டாரண்ட்லயும் கண்டிப்பா இந்த மாதிரியான சாப்பாடு கிடைக்க தான் போகுது, அப்படி என்னதான் பண்ணிருக்கான்னு இருக்கிற எல்லாரும் ஒரு வாய் எடுத்து வைக்க அப்படியே சட்டோஷியோட மூஞ்சியே ஒழுகி போயிரும். அவ்வளவு அருமையா இருக்காமா. அதுல அந்த மீன் துண்டுகள்லாம் போட்டு இருந்திருப்பான்ல, சோ அது அந்த அளவுக்கு பதமா வெந்திருக்கும். அதோட ஸ்கின் எல்லாமே அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும், அதோட ஃபிளஷ் எல்லாமே அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இந்த மீனோட ஃபிளஷ்ல இந்த அளவுக்கான ஒரு டெக்ஸ்டர் வருதுன்னா அதை வெறும் பாயில் பண்றது மூலமா மட்டும் கிடைக்காது, எப்படா பண்ணணும்னு அந்த ரியோகா பொண்ணுக்கும் புரியல. கண்டிப்பா அவன் போலே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிஷ்ஷை சமைச்சிருக்கணும்னு சொல்லும் போது அப்படின்னா என்னன்னு ஹீரோவே கேட்பானா. டாய் நீயே சமைச்சிட்டு நீயே ஏன்டா ஷாக் ஆகுறன்னு கேட்க அப்பதான் சட்டோசி எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த போலே குக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு குக்கிங் மெத்தடாமா. மீனை எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது அந்த சூடான எண்ணெயை எடுத்து அந்த மீனோட மேல டாப்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஊத்துறது திருப்பி போடுறதுக்கு பதிலா இந்த ஒரு பிரெஞ்சு குக்கிங் மெத்தடை உனக்கு யாரையா சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டேன். அது பிரெஞ்சு குக்கிங்னு சொன்னதே நீதான், பட் இருந்தாலும் எகைன் அது எங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், அவர் தான் இதை எப்படி மேக் பண்றதுங்கிற விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஓ அப்படின்னா உங்க அப்பா இந்த பிரெஞ்சு குக்கிங் எல்லாம் படிச்சிருக்காரு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா அவர் நிறைய இடங்கள் டிராவல் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சிருக்காருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு லோக்கல் ரெசிபியை பிரெஞ்சு குக்கிங் ஸ்டைல் மூலமா பண்ணியிருக்கிற விஷயத்தை யாரு தான் யோசிப்பாங்களோ தெரியல. இவன் இதுல சூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்க அந்த ஃபிஷ், அதை அவன் வேக வச்சிருந்திருக்க அந்த விதம், அடிஷனலா இவன் இதுல ஆட் பண்ணியிருக்க இந்த ரைஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பனி மாதிரி தெரியுது. இந்த சாப்பிடும் போது ஒரு உண்மையான ஒரு ஸ்பிரிங் சீசனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்குதுன்னு அதை சாப்பிட்டு அந்த 4 பேருமே அதை உணர்றாங்க. சோ அதனால அந்த சட்டோஷி கண்டிப்பா உங்க கூட காம்படிட் பண்றதுக்கு நான் பயங்கர பெருமையா உணர்றான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கை கொடுக்கும் போது ஏய் உன் சாப்பாடு இந்த ஃபீல் தாண்டா கொடுத்துச்சுன்னு சொல்லி பயங்கரமா மாறி மாறி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறானுங்க சமையல் கலைகளை. அப்படியே கட் பண்ணா அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே தூக்க கலைஞ்சிருச்சு. எல்லாருமே அந்த ஜெஞ்சியோட ரூம்ல தானே பார்ட்டி பண்ணாங்க. ஓகே பார்ட்டி எல்லாம் பண்ணி அலப்பற பண்ணியிருக்கோம், ரூமை நாளைக்கு காலையில கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த ஜெஞ்சி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்பதான் மிட் நைட்ல நம்ம ஹீரோவும் அந்த சட்டோஷியும் வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் மாதிரி வச்சுக்கிட்டானுங்க அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு வரும்போது அந்த ஷன்னுங்கிற பையன் மட்டும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியுது. அதுவே சட்டோஷியும் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது சட்டோஷி ஹே ஹீரோ பையன் நீ பயங்கரமா சமைக்கிற, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா சொல்லு, அதை கண்டிப்பா நான் பண்றேன்னு கேட்க அதுக்கு ஹீரோ அப்படின்னா எப்படி இந்த கவுன்சில் ஆஃப் 10ல ஜாயின் பண்றதுன்னு கேட்பான். ஒருவேளை இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நீ நம்பர் 7th பிளேஸ்ல இருக்கிறீன்னா உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன்னா நான் அந்த 7th பிளேஸ் வந்துருவனும் அப்படின்னா நீ ஒன்னும் ஜோக் பண்ணல, உண்மையாலுமே பயங்கர சீரியஸா தான் இருக்கிறேன்னு அந்த சட்டோசியும் ஒரு மாதிரி சீரியஸா பேசிட்டு எதை ஒரு மோட்டிவேஷனா வச்சுட்டு நீ இந்த ஒரு டாப் ஸ்பாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க வேற என்ன எங்க அப்பா தான் நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், இதுல என்னால ஒரு டாப் 10 பிளேஸ்ல கூட வர முடியலன்னா கண்டிப்பா அவர் என்னோட திறமை எதையும் மதிக்க மாட்டாரு, அவரை சர்பாஸ் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ஒரே நோக்கம், அதனால எனக்கு இது தேவைப்படுதுமானா இதை கொஞ்ச நேரம் சீரியஸா கவனிச்ச அந்த சட்டோஷி அப்படியே ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இதோட உண்மையாலுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா தான் நீ இருக்கிற போலயும் உன்னோட கன்விக்ஷன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது, அந்த ஓப்பனிங் செரமனில நீ பேசின அந்த ஃபயரான வார்த்தைகள் அது இன்னும் என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் அதை
அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ போய் நீ தூங்கு சரியான அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அவ்வளோ ஈஸியா இந்த இடத்தோட டாப் ஸ்பாட்டை பிடிச்சிருன்னு வார்த்தைகளை விட்டுட்டேன். ஆனா அந்த வார்த்தைகளை எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்குன்னு நீ போக போக தான் உனக்கு புரிய வரும்னா ஒரு மாதிரி சீரியஸ் ஆவானா. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலோட டைரக்டர் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சிருந்திருப்பான், அதுல ஃபுட் வார்ஸ் அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ போட்டுருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் எழுந்திரிச்சு சாப்பிடறதுக்காக வரும்போது அப்ப நம்ம ஹீரோ மெஸ்ல சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு சட்டோசிய சேலஞ்ச் பண்ணுவான். உன்னோட நம்பர் 7th பிளேஸுக்கு நான் இன்னைக்கு உன்னை சவால் விடுறேன்னு இருக்கிற யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சட்டோசியும் டே தம்பி இது அவ்வளவு ஈஸி இல்லப்பா, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல அங்க சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த இரினா பொண்ணு இருக்கிறால, சோ அவளை சேலஞ்ச் பண்றதுக்காக யாரோ ஒருத்தர் வெளியிருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சேர்ந்து வந்திருக்காரு போல. அவரோட ரெஸ்டாரண்ட்டை இந்த எரினா பொண்ணு டேக் ஓவர் பண்ணிட்டு வேற ஏதோ அந்த இடத்துல வந்து கட்ட போறா. அவளுக்கு ஏற்கனவே ஒரு 5 ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காமா. சோ அந்த 5வது ரெஸ்டாரண்ட்ல பயங்கர கூட்டம் வந்துருச்சு, அதனால 6வது ஒண்ணு கட்டி ஆகணும். அதுக்கு தான் உங்க பிளேஸ சூஸ் பண்ணிருக்கேன். எப்படியோ உங்க சமையல் எல்லாம் பயங்கர மோசமா தான் இருக்குது, என் கூட சேலஞ்ச் பண்ணி தோத்துட்டு சீக்கிரம் இடத்த எழுதி கொடுத்துட்டு போற வழியை பாருங்க. அந்த மாதிரி தான் அந்த சேலஞ்சே நடந்துட்டு இருக்கும். அதுவே ஹாஸ்டல்ல பசங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அப்பதான் சட்டோசி எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த ஸ்கூல்ல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீ என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு வையேன், நீ இந்த காம்படிஷனுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த காம்படிஷன்ல நான் கூட மோதி தோத்துட்டேன்னா எனக்கு எப்படி என்னோட கவுன்சில் ஆஃப் 10ங்கிற அந்த சீட் போகுதோ அதே மாதிரி நீயும் தோத்துட்டுனா உனக்கும் ஏதாவது போகணும். அந்த மாதிரி அதுக்குன்னு இந்த சேலஞ்சுக்காக இந்த தோத்து போயிட்டுனா ஸ்கூல் விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன், அது கூட பத்தாது, அதுக்கும் மேல வேல்யூபிளா ஒன்னு எடுத்து வைக்கணும். அவங்க சொன்ன மாதிரி அந்த பாட்டிமாவும் இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஏகப்பட்ட பேர் அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒரு கோல்டன் இயரா தெரியுமா, நீங்களும் தான் இருக்கிறீங்களா, உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு சொல்லும் போது சரி சரி கம்மன் இருங்கம்பால அந்த யூகி பண்ணும். அப்பதான் சட்டோஷி சொல்றான், சும்மா உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே யாராலையும் சேலஞ்ச் எல்லாம் இங்க பண்ண முடியாது, நீ பண்ற சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அதே நேரத்துல உன்னை இந்த ஸ்கூல் விட்டு துரத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால அவனோட சேலஞ்சை நான் டிக்ளைன் பண்றேன்னு சொல்லுவானா. டேய் உன்னை சேலஞ்ச் பண்றதுக்காக நான் காலையில 5 மணில இருந்து எந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா, ஸ்கூலுக்கு சேர்ந்த முத நாளே சீட் நம்பர் 7 சேலஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப ரெக்லெஸ்னு அந்த மெகுமி யோசிக்க அடிஷனலா ஒருத்தரை சேலஞ்ச் பண்றதுக்கு இன்னும் 3 விஷயம் வேணும்னு அந்த சட்டோஷி சொல்றான். ஒன்னு இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸோட பெர்மிஷன், சோ அவங்க மூலமா தான் இந்த ஒரு சேலஞ்சுங்கிறது லெஜிட்டிமேட்டா நடக்குது அப்படின்னு ஆகும், வேலிட் ஆகும். ரெண்டாவது பார்த்தா ஜட்ஜஸ் இருக்கணும், 3 ஜட்ஜோ இல்ல 5 ஜட்ஜோ அந்த மாதிரி இருக்கணும். மூணாவது இந்த சேலஞ்சுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆகணும். இந்த 3 கிரைட்டீரியா மீட் பண்ணிருச்சு அப்படினாலே அந்த சேலஞ்சுங்கிறது அக்செப்டட் தான். அந்த சேலஞ்சு தான் ஃபுட் வார்ஸ்னு சொல்ல இங்க பேரலா எரினா கூட ஒருத்தன் காம்படிட் பண்ணியிருந்திருப்பான்ல, சோ எரினா தான் அங்க ஜெயிச்சிருந்திருப்பா. இருந்தாலும் அந்த ஆளோட ஃபுட்டை எரினா போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க ஏதோ கடலுக்குள்ள பயங்கரமா ஒரு ஸ்விம்மிங்க போட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு குறுக்கால ஏகப்பட்ட நீர் யானைலாம் வந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். சோ ஃபுட்ல நீ இந்த அளவுக்கு அதை அதிகமா வேக விட்டு இருந்திருக்க அப்படின்னு ஏகப்பட்ட குறை சொல்லிட்டு இருக்கும் போது நிறுத்தடின்னு சொல்லி அந்த ஆப்போனன்ட் அவளோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட அது அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். அவனால எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல, தோத்து போயிட்டான்ல. அதனால அவனோட அந்த ரெஸ்டாரண்ட்டை போட்டு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆப்போனன்ட்டுமே உண்மையாலுமே இந்த எரினாங்கிறவ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியோட டீமனான அந்த கிழவனோட பேத்தி தான் அப்படின்னு அவன் பயங்கரமா அந்த இடத்துல புலம்பிக்கிட்டு இருக்க. ஹாஸ்டல்ல இருந்து மெகுமி கூட ஹீரோவும் அப்படியே கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அந்த எரினா பொண்ணை நான் சேலஞ்ச் பண்ணணும்னு புலம்பிட்டே இருப்பானா. அதுவே இது மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த சட்டோஷி பையனும் கண்டிப்பா இந்த ஹீரோ பையன் இங்க இருக்கிற ஏகப்பட்ட பேரை தோக்கடிக்க போறான், ஏன்னா நம்பர் 7th பிளேஸ்ல இருக்கிற என் கூட அவன் டைப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானடா ஷன் அப்படின்னு பின்னாடி இருக்கிறவன திரும்பி பார்த்தா அதுக்கு அந்த ஷன் நீ எனக்கு ஓவரா ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ இன்னும் உன்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷே சமைச்சு காட்டல, இன்னும் சொல்ல போனா நீ வெறும் சேஃப் பிளே தான் பண்ணிருக்க, அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா பேசாதடான்னு சொல்ல. இருந்தாலும் அந்த சட்டோஷிக்கு இந்த ஸ்கூல்ல நடக்க போற இந்த ஃபுட் வார்ஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு ஆளா அது நம்ம ஹீரோவா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்க. இன்னொரு பக்கம் நம்ம எரினா அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வேற யாரு கூட போட்டி போலான்னு பார்க்க அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நின்னுகிட்டு, ஏன் மிஸ் எரினா நீங்களே எல்லா போட்டியிலயும் பங்கெடுத்துக்கிட்டா அப்ப நாங்க எப்படி, நீங்க கொஞ்சம் ஓரமா வெயிட் பண்ணுங்களேன், நானும் என்னோட வித்தையை கொஞ்சம் காட்டுறேனே அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. So yeah, thank you.